ஸோ பைலம் போரிஃபெரா. போரிஃபெரானா என்ன மீனிங்? போரஸ், போர், okay, bears. So porifera is nothing but it is a pore bearing animals, so it commonly called as a sponges. ஸோ நார்மலி போரிஃபெரா எங்கே இருக்கும் அப்படின்னா அக்வாட்டிக்கில் தான் இருக்கும், சரியா? மோஸ்ட்லி மெரைன் அக்வாட்டிக் கண்டிஷன்ஸில் தான் இவங்க இருப்பாங்க. இவங்க பாடியை செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்காது? சிமெட்ரிக்கல் போர்ஷன் கிடைக்காது. ஸோ இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஏசிமெட்ரிக்கல். அண்ட் சம் ஆஃப் த ஃபியூ ஸ்பீஷிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் இருப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே என்னதில் தான் இருப்பாங்க? மெரைன் வாட்டர்ஸில் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போரிஃபெரா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் அண்ட் இஸ் அ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்னா செசைல் அனிமல்ஸ் வித் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஸோ இன் விச் செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு செல்ஸ். ஸோ போரிஃபெராவை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ். ப்ரிமிட்டிவ்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுன ஒன் ஆஃப் த நான் வெர்டிபிரேட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். செல்லுலர்னா என்னப்பா? செல் லெவல் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு அடுத்த செல் வந்து டிஷ்யூவான கண்டிஷன்ஸ் இதில் இருக்காது. ஸோ இந்த செல்ஸுமே எப்படி அரேஞ்சாக இருப்பாங்கன்னா லூஸ்லி அரேஞ்சாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம சொன்னோம் ஆல்ரெடி வந்து ஏசிமெட்ரிக்கல் கண்டிஷன் சொன்னோம். ஸோ சம் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ரேடியலி சிமெட்ரிக்கலாக இருப்பாங்க. ரேடியல் வியூவில் சிமெட்ரிக்கலாகவும் இல்லை அப்படின்னா ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸாகவும் பைலம் போரிஃபெராவை சொல்லலாம். ஓகே, இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ப்பா. எப்படி அப்படின்னா இதில் வந்து கெனால் சிஸ்டம் நம்ம ஸ்பான்சஸை வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். மேலே ஒரு ஹோல் இருக்கும், கீழே ஒரு ஹோல் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் என்டரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து என்ட்ரு ஆகும். அந்த ஹோலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்டியாங்கிற ஹோல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து என்டர்ஸ் நடுவில் உள்ளே வந்து ஒரு சென்ட்ரல் கேவிட்டி ஒரு ஸ்பாஞ்சி லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த கேவிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பான்சோசெல். ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் வந்து எதில் வெளியில் வருவாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆஸ்குலம். இதுதான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் போரிஃபெரா. ஐ ரிப்பீட், இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை நம்ம கெனால் சிஸ்டம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் இட் கேன் பி என்டர் த மைன்யூட் போர்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மைன்யூட் போர்ஸ்? ஆஸ்டியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதனுடைய சென்டர் வாட்டர் என்டர்ஸ் இன்டு எ சென்ட்ரல் கேவிட்டி. வாட் இஸ் த நேம் ஆஃப் த சென்ட்ரல் கேவிட்டி? ஸ்பான்சோசெல். அது வழியாக வந்து எங்கே வெளியில் வர்றாங்க? த்ரூ அவுட் தி ஆஸ்குலம் வழியாக வருது. ஓகே, ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் கெனால் சிஸ்டம் இன் போரிஃபெரா? இந்த வாட்டர் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டை கேதர் பண்ணுது. நெக்ஸ்ட் சர்க்குலேஷனுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்டேஜ் ஃபங்க்ஷனை இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷின். ஓகே, செல்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிஃபெரா. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் செல்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னோம், லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். இது வந்து என்னது? செல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த செல்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ போரிஃபெராவில் இருக்கிற செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா கோனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ். ஸோ தீஸ் ஆர் த செல்ஸ் இஸ் ஸ்பெஷல் ஃப்ளாஜெல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லைனிங் த ஸ்பான்சோசில் அந்த கெனால்ஸ். நம்ம ஆல்ரெடி படித்தோமாப்பா ஸ்பான்சோசில் எங்கப்பா இருக்குது? ஸ்பான்சோசிலுங்கிறது ஒரு சென்ட்ரல் கேவிட்டி லைனிங் அந்த கெனால்ஸில் இருக்கிறது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃப்ளாஜிலேட்டர் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஃப்ளாஜிலேட்டர் செல்ஸு சேம் லைனிங் த ஸ்பான்சோசில் வழியாக அப்போ தான் இது வழியாக உள்ளே போயிட்டு அந்த வாட்டராக இருந்தாலும் சரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வெளியில் வர்றதுக்கு இந்த ஃப்ளாஜெல்லா செல்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பாடி skeletal like structure, it is a made up of calcareous and siliceous spicules or otherwise it is a spongine. அது calcareousனா என்ன அப்படின்னா கால்சியம், சிலிஷியஸ்னா சிலிக்கா. ஸோ இந்த ஸ்பிக்யூல்ஸ் ஆல் தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இந்த பாடி ஃபுல்லாகவே சரௌண்டட் ஆகிருக்கும். ஓகேவா? So the phylum Porifera, the nutrition is a holozoic and this is the intracellular animals. எல்லா ஸ்பான்சஸ்மே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹெர்மோஃபோரைட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஹெர்மோஃபோரைட்ஸ்னால் என்னப்பா சொன்னோம்? ஓவமும் ஸ்பெர்ம்ஸும் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் இண்டிவிஜுவல். அதாவது மேல் ரீப்ரொடக்டிவும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவும் ஒரே சேம் இண்டிவிஜுவலில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ஹெர்மோஃபோரைட்ஸ். ஓகே, யூனிசெக்ஷுவல். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவல் மூலமாகவும் பண்ணும், செக்ஷுவல் மூலமாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஏசெக்ஷுவல் மூலமாக பண்ணுறப்ப ஃப்ராக்மெண்டேஷனாகவும் ஜெமியூல் ஃபார்மேஷனும் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் செக்ஷுவலி பண்ணுறப்ப இது என்ன பண்ணும்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணி தான். எப்பயுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா அதில் என்ன இருக்கணும்? கேமிட் ஃபார்மேஷன் இருக்கணும். ஸோ இந்த கேமிட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஃபீமேல் கேமிட் மேல் கேமிட் ஜாயின் பண்ணி தான் என்ன பண்ணும்? சைகோட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சைகோட் தான் எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா?
9 ஃபைலம்லேயுமே எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்க லார்வல் ஸ்டேஜஸ் கூட ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷின் 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இந்த லார்வல் ஸ்டேஜஸ் சஜஸ்ட் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பேரன் கைமுலா இல்லை அப்படின்னா ஆம்பி ஃபிளாஸ்டுலா. ஸோ வாட் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போரிஃபெரா? சைகான், அதனுடைய இது என்ன சயின்டிஃபிக் நேம் ஸ்கைஃபா. ஸ்பாஞ்சிலாங்கிறது ஒன் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். அண்ட் பாத் ஸ்பாஞ்ச் இருக்காங்க, அவங்க பேர் யூஸ்பாங்கியா. அண்ட் வீனஸ் ஃப்ளவர் பேஸ்கட், இது வந்து யூ பிளெக்டிலா. இது புக் பேக் 1 வேர்டு கொஷின் ஆல்சோ. ஓகே, செகண்ட் ஃபைலம் ஃபாலோட் பை போரிஃபெரா நிடேரியா. நிடேரியானா என்ன அப்படின்னா நீடில் அல்லது ஒரு ஸ்டிங் செல்ஸ் கொட்டுறது. ஓகேவா, அந்த கொட்டுற செல்ஸை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை வந்து ப்ரேலேருந்து ப்ரொடெக்ட் யாராவது தன்னை வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செல்ஃபாக வச்சுக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது என்ன பண்ணணும் அந்த ஸ்டிங்கிங் செல்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இது பேர் வந்து நிடேரியா. ஓகே, நிடேரியா இஸ் நத்திங் பட் இஸ் அ நீடில் ஆர் ஸ்டிங் செல்ஸ். நிடேரியாவை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸில் எப்படி கால் பண்ணாங்க அப்படின்னா சீலன்ட்ரேட்டா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அக்வாட்டிக் அண்ட் இஸ் ஆல்சோ எஸ்எஸ்ஐல் ஆர் ஃப்ரீ ஸ்விமிங் அனிமல்ஸ். சாலிட்ரியாகவும் தனியாகவும் இருப்பாங்க, இல்லைன்னா கலோனியல் ஃபார்ம்ஸாகவும் இருப்பாங்க. என்னுடைய பாடி சிமெட்ரிக்கல் பிளானில் கட் பண்ணுறப்ப ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். ஆனால் சி அனிமோன்ஸ் மட்டும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சி அனிமோன் இஸ் நிடேரியா தான். நிடேரியாவோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து சி அனிமோன். சி அனிமோன் மட்டும் நம்ம வந்து சிமெட்ரி பிளானில் பார்க்குறப்ப அது வந்து பைலேட்ரல் பிளானாக தான் இருக்கும், அது வந்து ரேடியல் பிளானுக்கு வராது. ஓகே, ஸோ இது கூட ஒன் ஆஃப் த 1 வேர்ட் கொஷின் மார்க்கிட்மா. ஓகே, cells present in Nidaria, that is the name of the cell is nidocytes or nidoblast. ஸோ இந்த நீடோபிளாஸ்டோட ஸ்டிங்கிங் செல்ஸ், அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா நெமட்டோசிஸ்ட், அது வந்து அட்டாச்சாக இருக்கும். இவங்க 2 பேருமே எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஆன் டென்டக்கிள்ஸில் இருப்பாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் நீடோபிளாஸ்ட்? இந்த நீடோபிளாஸ்டோட ரோல் என்ன அப்படின்னா ஆன்கரேஜ், ஒட்டிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ்னால் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இஸ் கேப்சர் த ப்ரே. ஸோ தீஸ் ஆர் த 3 functions is done by the நீடோபிளாஸ்ட் with the stinging cells of nematocyst on tentacles. நெக்ஸ்ட்டு நம்ம போரிஃபெராவை என்னன்னு பார்த்தோம், செல் லெவல் ஆர்கனைசேஷன். ஆனால் நெக்ஸ்ட்டு செல் லெவல்லேருந்து டிஷ்யூ லெவலுக்கு யார் வந்திருக்காங்க, இந்த நிடேரியா. ஸோ நிடேரியா இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ளோபிளாஸ்டிக். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமே பாப்பா, டிப்ளோபிளாஸ்டிக்கும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கும் என்னப்பா? this plastic layer is a gem layer. இதில் வந்து எக்டோடம் எண்டோடம் மட்டும்தான் இருக்கும். ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்னா எக்டோடம் எண்டோடம் மீசோடம் இருப்பாங்க. அது வந்து வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் இருக்கும். ஓகே, இவங்க டிஷ்யூ லெவல்னால டிப்ளோ பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி சென்ட்ரல் வாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலன்ட்ரான். ஸோ இவங்க வந்து மெயின் 2 ஃபங்க்ஷனையும் பண்ணுறாங்க. சர்வ்ஸ் போத் டைஜஷன் அண்ட் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது, சிங்கிள் ஓப்பனிங். அந்த மவுத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைப்போஸ்ட்ரோம். ஸோ இதுதான் என்ன பண்ணுது, சர்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் அண்ட் எஜெக்ஷன், சேம் ஃபங்க்ஷன். சாப்பாடு எடுத்துக்கிறதும் அவங்க தான் பண்ணுறாங்க, டைஜஷன் பண்ணி அதை வெளியில் தள்ளுறதும் யார், இந்த சென்ட்ரல் கேவிட்டி ஆஃப் சீலன்ட்ரானில் இருக்கிற இந்த மவுத் பார்ட்டு தான், ஹைப்போஸ்ட்ரோம் பார்ட்டு தான். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலராகவும் நடக்கும், இன்ட்ரா செல்லுலர் டைஜஷனாகவும் நடக்கும். ஸோ இதில் இருக்க நர்வஸ் சிஸ்டம் வந்து ப்ரிமிட்டிவாக இருக்கும், இன்னும் வந்து என்ன ஆகலை, மெச்சூர் ஆகாத கண்டிஷன்ஸ், ப்ரிமிட்டிவ். ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் எ டிஃப்யூஸ்டு நர்வ் நெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெடேரியன்ஸ் லைக் கோரல்ஸ் ஹேவ் அ ஸ்கெலிட்டன் இஸ் மேடப் ஆஃப் எ கால்சியம் கார்பனேட். இந்த பாடி ஃபுல்லாக எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும், கால்சியம் கார்பனேட். போரிஃபெரால் நம்ம எதை பார்ப்ப சொன்னோம், கால்கேரியஸ் சிலிஷியஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும்னு சொன்னோம். Next is body forms of Nidarians. This is one of the 3 mark question ma. So இந்த பாடியில் வந்து என்ன இருக்கும்னா பாலிப் அண்ட் மெடுசா 2 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. டயக்ராம் பாருங்கள். ஸோ பாலிப்புங்கிறது என்ன அப்படின்னா இஸ் ஃபார்ம்ஸ் அ சர்சைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பாடி லைக் ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க. சிலிண்ட்ரிக்கல் நல்லா உருண்டை வடிவமாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹைட்ரா அண்ட் ஆடம்ஷியாவோட பாடி இப்படி தான் இருப்பாங்க. வேறு இந்த மெடுசாவில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மேலே பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்திங்க அப்படின்னா அம்பர்லா ஷேப்பில் இருப்பாங்க. ஸோ இது ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃப்ரீ ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நிடேரியன்ஸில் விச் எக்ஸிஸ்ட் இன் போத் ஃபார்ம்ஸ், 2 ஃபார்ம்லையுமே நிடேரியன் வருவாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் மெடுசாவாக மாறும், மெடுசாவாக இருக்கிறது பாலிப்பாக மாறும். ஸோ இந்த எக்ஸிபிட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜென்ரேஷன்ஸ், என்னுடைய ஜென்ரேஷனில் இந்த மாதிரி எக்ஸிபிட் அல்ட்ரேஷன் இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் அ மெட்டாஜெனசிஸ்.
ஸோ பாலிப் ரெப்ரசன்ஸ் த ஏசெக்ஷுவல் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மெடுசா வந்து செக்ஷுவல் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பாலிப்ஸ் வந்து மெடுசாவை ஏசெக்ஷுவலாகவும் மெடுசா வந்து பாலிப்ஸை செக்ஷுவலாகவும் ஜென்ரேஷனை உண்டாக்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இது ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த லார்வல் ஸ்டேஜஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா, சிலியேட்டட் லார்வாக்கு பேர் பிளனுலா லார்வா. ஓகே, important 1 mark question and this is a book back question. மேட்ச்சில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபைசாலியா is a Portuguese man of war. ஆதம்ஸியா இஸ் அ sea anemone. ஆல்ரெடி நம்ம sea anemone எக்ஸப்ட் கேசஸ் பார்த்தோம். எல்லாமே எப்படி இருப்பாங்க? ரேடியல் சிமெட்ரியாக இருப்பாங்க. இவங்க மட்டும் பைலேட்டரல் சிமெட்ரிக்கலாக இருப்பாங்க. அண்ட் பெனன்டுலா லார்வா, திஸ் இஸ் அ sea பென் ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்ட்ரினா இஸ் அ பிரைன் கோரல்.